தெரியாமல் கலைஞர்களாக பொறுப்பெடுக்க வச்சு நாடக கலைஞர்களாக பிறந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை நேர்ல சந்திச்சு நிறைய 12 மணி ஆச்சுன்னா தினமும் முருகான் முருகிற அந்த நிலை இருக்குல்ல, இந்த நிலைக்கே வாழ்க்கை முழுக்க அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பிறவி மட்டும் இல்ல, பிறவி வேணாம், பிறவி எடுத்தாலும் கலைஞர்களாக பிறக்கணும். அந்த வகையில என்னுடைய நாடக தந்தை இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியையும் வணக்கங்களையும் பணிவையும் யாருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, நாடக தந்தை சீர் வளர்ச்சி தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயா அவங்களுடைய பொற்பாதங்களை தான் நம்மள வணங்கணும், துதிக்கணும். அவங்க என்னென்ன நாடகக்கலை கிடையாது, சாதாரணமாக அந்த கதைகளை எடுத்து நாடகம் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர். அவரை நாள் நம்ம மறக்காம வணங்கிட்டே இருக்கணும். Thank you.
அதில் சிகரமாக ஆற்றில் பெருக்கிடமாக மனிதர்கள் அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மனிதருக்கு கசடர கட்டளை கற்றப்பின் இருக்க அதற்கு தகுதியும் முறையோடு கற்ற அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நாடகத்தையும் விழாவிலையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியாளர்களுக்கும் மற்றும் இங்கே எங்களுக்காக தெளிவாக ஒளிமொழி கேட்டுக் கொண்டிருக்கும் ஒளிமொழிக்கு உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை அம்மனர்கள் ஸ்ரீ அம்மனர்கள் ஒளிமொழிக்கு உரிமையாளர்களுக்கும் நம்ம வந்து நன்றியையும் நிகழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ரசிகர்கள் அப்படி பார்த்து ரசிகர் கலைஞர்கள் அவர்களுடைய கூடிய சிறப்பாக செய்ய முடியும். சிறிதாலும் சிறப்பாக எங்களை எல்லாம் காணொலி மூலமாக ஒளிப்பதிவு செய்து வழிவழி மூலமாக உலகமெங்கும் காட்டுவதற்காக இங்கு வருகை நின்றிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பிரமாண்ட நன்றி. நன்றிகள் வணக்கம். ஆகிய திருமண் மலர்பாரங்கள் மேலை மூன்றாம் வடிக்கு துணை முருகாயும் நாமங்கள் முன்பு செய்த படிப்பு துணியவர் பன்னீர்தோடு பகிர்ந்தது வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயூர்மலை நின்று அந்த முருக பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றிவேலனை வேல்முருகனை கண்டனை புகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாத பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகாக எங்க அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு இந்த கதையில வழக்கம் போல வரல முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆமா, அதை தெரியப்படுத்துவதற்கு முன்பாக முருகனை வணங்கலாம் வேலுண்டு விலையில்லை மயிலுண்டு வயலில்லை புகனுண்டு இந்நாளும் குறைவே இல்லை குறை தீர்க்கக்கூடிய குமரனை குண்டுதோறும் வளர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய குகனை குறிஞ்சியுடைய தலைவனை மனைவி அதன் பிறகுதான் மற்ற காரியம். வெற்றிவே நதி மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வருகிறேன் புலவிளக்கப்படி பருவமைந்த பெண்கள் எல்லாம் திரைக்காவலுக்கு செல்ல வேண்டும் ஆண்கள் முழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இதை ஒரு இன விளக்கம் அது கிடைக்கும். என்னுடைய அருமை தந்தையா மிருக பெருமாளுக்காக திரைகளுக்கு திரை பயிர்களை எல்லாம் பணிகளில் கொய்து விட வேண்டும். கடுங்கத்தமாக ஆர்வலம் சோகில் வரவில்லை வெட்டி வாழ வேண்டும் அப்படின்னு என்ன மட்டும் அனுப்பல கூட துணைக்கு தோழி ஒரு என்ன பிரச்சனை இல்லைன்னா ஊருக்கு 4 பேர் முன்னாடி உட்காந்து நைங்க சும்மா இருக்க தோழி எல்லாம் வர்றாங்க. எத்தனை தோழிகள் வர்றாங்க, அவங்களாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால நீங்க அவங்கள பார்க்காம வாசிக்கிற வரைக்கும் பாருங்க. நீங்க வரல தம்பி, நம்ம போறது யாருக்கா பக்தி மாறும் அண்ணே அண்ணன் நீங்க மாதிரியே கண்டனுக்காக காவல் பக்தி மனம் பிரமால எல்லாரும் காவலுக்கு போகணும். சரியா? விட்டவே முருகனுக்கு இரவே முருகனுக்கு ஞானவே முருகனுக்கு இதே மாதிரியே சொல்லுங்க.
அப்படின்னு நான் அரோகரான்னு சொன்னா போகணும்னா எப்படின்னு போகும் போகாது. வந்த வினையும் வருகின்ற வழியினையும் கண்டன் என்று சொல்ல கலந்துமே செந்தில் நகர் சேவகா என்று சொல்லி திருநீர் அணிவாருக்கு மேவ வாராதே வினைனான். வந்த வினை அது என்ன நான் பேசும்போது மட்டும் வருகின்ற வழியினை இனிமேல் வரப்போற வினை இது எல்லாமே கண்டவனுடைய நாமத்தை சொல்லி அரோகரான்னா 1000 பாவம் போகும்னு சொல்லுவாங்க. ஆமா, அரோகரான்ற மந்திரம் சாதாரண வார்த்தை கிடையாது. இன்னைக்கு முருகனுடைய ஆலயங்கள்ல பாத யாத்திரை போகக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், முருகனுடைய ஆலயங்கள்ல காத்திருக்கும் இல்லையா ரொம்ப நேரமா, அப்ப ரொம்ப சோர்வாச்சு வைக்கிறேன். அப்ப யாராவது ஒரு பக்தர் எழுந்து வெட்டவே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மக்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அரோகரான்ற கோஷத்தை சொல்ல சொல்ல இந்த உடம்புல இருக்க சோர்வெல்லாம் குறைஞ்சு முருகப்பெருமானை எப்பொழுது பார்ப்போம் அப்படின்ற அந்த உத்வேகமும் அந்த வைராகியமும் மனதில் எழும்பக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு அழகான மந்திர சொல் அரோகரா அப்படின்ற நாம். இந்த அரோகரான்ற அந்த வார்த்தை, இந்த மந்திர சொல் முருகப்பெருமானுக்காக சொல்லப்பட்டது மட்டும் கிடையாது. இது ஆதியில சிவபெருமானுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான். பேஸ் எழுதிட்டே இருக்கீங்க, நல்லாதான் இருந்துச்சு, நோண்டிட்டே இருக்காங்க, பேஸ் ஆயிடுச்சு. அரோகரான்ற அந்த வார்த்தை முருகப்பெருமான் அப்படின்றத தாண்டி யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா முதன்முறையாக சைவ சமயத்திலே சிவபெருமானுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் அரோகரா. திருஞான சம்பந்த பெருமான் அரோகரான்ற வார்த்தை அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அரோகரான்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பொழுது அங்க இருக்கும் பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு தான் சொல்லுவாங்க. ஆக இந்த வார்த்தை சிவபெருமானுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தை. அரோகராவை பிரிச்சோம்னா அரண் ஓம் அரண் அப்படின்றத மருதி அரோகரா அரோகரான்னு மாறியதான். அரண்னா சிவன், ஓம்னா கணவன், திரும்ப அரண்னா சிவன். ஆக சிவனையும் முருகப்பெருமானையும் இணைக்கக்கூடிய ஒரு அழகான சொல்லுதான் அரோகரா அப்படின்ற அந்த வார்த்தை. இப்ப அரோகரான்னு சொன்னோம்னா எவ்வளவு மகிழ்ச்சி வருது பாத்தீங்களா? துன்பமெல்லாம் நீங்கி இன்பம் வழங்கவேன்னு நின்ற இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாம், தப்பே கிடையாது. பேர்பட்ட கண்ணனுக்காக காவல் கலியுகத்துடைய கடவுள் வந்த பெருமான் கந்தசாமியை வணங்கினா போது இந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர் வேலைக்கு எதிர் வேலையே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் இந்துரானை வணங்க தேவையே கிடையாது. தேவைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக கண்கண்ட கடவுளாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான். 6 முகம் முருகனுக்கு. 6 முகத்துல ஒரு முகம் நம்மளை பார்த்தா போதும். ஈசானம், ருத்ருடம், வாமதேவம், சத்தியவஜானம், மகோரம், அத்தோமுகம் அப்படின்னு நல்லதான் பாடுகிறார் திருமுருகாற்றுப்படையிலே. 5 முகம் தோன்றி 6 முகம் தோன்றும் நெஞ்சவரி லஞ்சியர் என வேறு தோன்றும் நெஞ்சில் ஒரு காலினைக்கு 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். 5 முகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பயப்படக்கூடிய முகம். யாருக்கு பயப்படுவோம்? மரண பயம் வருதா? யமனுக்கு பயப்படும். யமனினுடைய முகம் மரண பயம் நெருங்கினால் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். முருகனை வணங்கினால் உன்னுடைய 6 முகங்கள் தோன்றும். வெஞ்சவரியில என்ன அர்த்தம்? எப்பெல்லாம் வருத்தம் இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், அப்படிதான் முருகனை வணங்குறோம்னா அஞ்சே பயப்படாத அப்படின்னு வேறு தோன்றுமா. நெஞ்சில் ஒரு காலினைக்கு 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள் அப்படின்ற இந்த வார்த்தைய ஐயா தமிழ் வள்ளல் திருமுருக நிர்வானந்த வாரியார் சுவாமிகள் நான் எப்பொழுதும் என்னுடைய மானசீக குருநாதராக ஏற்று வழங்கக்கூடிய மகான். அவர் ஒரு நாள் பேசிட்டு இருந்தார். இப்ப கூட்டத்துல ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு, சாமி முருகனுக்கு எத்தனை முகம் அப்படின்னு. 6 முகம் பாருங்க. எத்தனை கையினர்? 12 கையினர். கால் எத்தனை? 2 காலினர். இப்ப இதுலதான் சந்தேகம். என்னங்க முகம் 6 இருக்கு, கை 12 இருக்கு, கால் 12 இருக்குன்னு 2 காலோட இருக்காரு ஏங்கன்னு கேட்டுக்க. எல்லாம் கேட்டுதானே? அதுக்கு ரொம்ப நகைச்சுவையான விளையாட்டாக பதில் சொன்னாரா? கால் 2 மட்டும் ஏன் இருக்கு தெரியுமா? கோயிலுக்கு போறோம், போனோம்னா அங்க போய் என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து நிறைய குழப்பத்தோடு பிரச்சனையோட கோயிலுக்கு போறோம். போனா என்ன பண்ணுவோம்? சாமியோட திருவடியை காலத்துக்கு தான் கும்பிடுவோம். போறவனே இவ்வளவு குழப்பத்தோடு போறானே, அங்க 12 கால் இருந்துச்சுன்னா எந்த காலத்தொட்ட குழப்பம் தீர்ந்துரும், எந்த காலத்தொட்ட குழப்பம் தீரும் அப்படின்ற குழப்பம் புதுசா வரக்கூடாதுன்னா 2 காலோட இருக்காரு நடக்க சொன்னாங்க நகைச்சுவையாக. அதுபோல ஆக இந்த மாதிரி பாமரையின் மனதில் பரமனை பதித்த மகானவர் இப்படியெல்லாம் நிறைய ஞானிகள் இந்த உலகத்துல இறைவனுடைய புகழையும் ஆன்மீகத்தையும் எடுத்து பாடிவிட்டாங்க. ஆன்மீக உணர்வு எப்ப வரணும்னா இளமையில இருந்து வரணும். முதுமையில வந்துச்சுன்னா அது ஆன்மீக பக்தி இல்ல, அது மரண பயம். அதான் உங்க வயசாக உடம்புல நோய் நொடி வந்துடும். நோய் நொடி வந்துருச்சுன்றதுக்காக தெய்வத்தை வணங்க கூடாது. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே ஆண்டவனை தேட வேண்டும். அந்த வயலே காவல் சிறக்க. ஆமா, யார் வணங்குறது எப்படி வணங்குறதுன்னு பார்த்தா அம்மாவை வணங்குவோம். தாயே கருமாறி, இந்த தாயே கருமாறி, தேவி கருமாறி, துணை நீயே மகமாயி. தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, துணை நீயே மகமாயி.
தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் நெஞ்சமில்லா இறந்தரும் நல்லென எல்லாம் தரும் அன்னர் என்பவருக்கே இறந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களின் என்ற அபிராமி பட்டம் பாடியது போடி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்களோடு மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்களோடு உலகத்தை ஆளக்கூடிய மாபெரும் சக்தி அன்னை பராசக்தி. பொதுவாக கோயிலுக்கு போனோம்னா முதல்ல அம்மாவை தான் போய் பார்க்கணும். சிவன் கோயில் போனாலும் சரி, பெருமாள் கோயில் போனாலும் சரி. பெருமாள் கோயிலுக்கு போனா முதல்ல மகாலட்சுமி தரிசனம். ஏன்னா மகாலட்சுமி வாசம் பண்றது சில பொருள் எல்லாம் இருக்கு. இந்த குங்குமம், மஞ்சள் போய் பார்க்கறதுங்கிறது சரியானது. ஏன்னா நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா வீட்டுல அப்பா கிட்ட சொல்றதை விட அம்மா கிட்ட சொன்னோம்னா அம்மா அப்பா கிட்ட நேரம் பார்த்து சொல்லுவாங்க. அது போல நமக்கு தேவையான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க மதுரை எடுத்துக்காங்க, அங்க சொக்கநாதர்ன்றதை தாண்டி மீனாட்சிக்கு சிறப்பதிவு. ஏன்னா பெரும்பாலும் ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது இப்ப ராஜாவை கட்டிக்கிட்டா ஒரு பெண் ராணியாக, தலைவனை கட்டிக்கிட்டா ஒரு பெண் தலைவியாக, எந்த விதத்திலையும் அங்கீகாரம் உள்ள ஒரு ஆணை கட்டிக்கொண்டால் அந்த பெண்ணுக்கும் அதே அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா மதுரையை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. ராணியை கட்டி கொண்டதாலதான் சிவபெருமானே ராஜாவான. ராணியை கட்டி கொண்டு உயர்ந்த பதவி அடைந்தது எங்கன்னா மதுரையும் பதிங்கன்னா. இந்த மாதிரி எல்லாம் பெண் தெய்வத்தை வணங்குறதுங்கிறது போனோன்னு போய் பெண் சாமியை பார்த்துட்டு ஆண் தெய்வத்தை வணங்கினா அது ஒரு மாதிரியான முறை. ஆக அந்த வகையில இன்னைக்கு பெருமாளுடைய ஆலயம், பெருமாளினுடைய அவதாரங்கள் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பாக 4000 திவ்ய பிரபந்தத்துல 12 ஆழ்வார்கள்ல ஆண்டாள் நாச்சியாரினுடைய அந்த பிறப்பு சூடி கொடுத்தால் சுடர் கொடியாள் அப்படின்னு அவருக்கு அம்மா பேரே உண்டு. ஆண்டாள் நாச்சியார் மாலை கட்டும் குளத்தில் பிறந்து மாலை விழுந்தால் பெருமாளை மணந்தார். அது என்ன, அவர் நெய்வேத்தியம் வைக்கும் பொழுதுதான் அதை சாப்பிட்டு பெருமாளுக்கு கொடுக்குறாரு. ஆனா மாலை கட்டும் பொழுது மட்டும் மாலையை கட்டி தன்னுடைய கருத்திலே அணிந்து கொண்டு அதன் பிறகுதான் பெருமாளுக்கு கொடுக்கிறார். என்ன யாராவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன காரணம்னா மாலையில சில மலர்கள் குத்தும் மேல உடம்புல கொஞ்சம் ஒரு மாதிரி அழுத்து இல்லையா, அதனால அவருக்கு என்ன எண்ணமா பெருமாளுக்கு சூட்டக்கூடிய அந்த மலர் மாலை எந்த நேரத்திலையும் எந்த காரணத்திற்காகவும் பெருமாளுடைய உடம்புக்கு சிரமத்தை கொடுத்துடக்கூடாதான். அதனால மாலையை கட்டி தன்னுடைய கழுத்தை அணிந்து அந்த மாலை ஏதுவாக இருக்கா, எந்த சிரமமும் இல்லாம இருக்கா, எங்கும் குத்தாம இருக்கான்னு சோதனை பண்ணிட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கே சூட்டுவாளாம் ஆண்டாள் நாச்சியார். அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை என்ற மிகப்பெரிய உயர்ந்த நூலை தமிழில் கொடுத்தார். தமிழில் நிறைய இலக்கியங்கள்லாம் உண்டு. வரட்டும், சந்திக்க வேண்டிய ஆளை சந்திச்சு அவரோட உரையாடலாம். காவலுக்கு போகணும், காவல் சிறகணும் உனக்கு தெரியுமா? நான் காவலுக்கு வந்ததோட நோக்கம் தெரியுமா? முருகப்பெருமான் மீது பக்தி மட்டும் நினைச்சீங்களா? கிடையாது. சிவபெருமான் யாரு? ஆதிபராசக்தி யாரு? மாமியாரு. விநாயகர் யாரு? ஐயப்ப யாரு? யாரு எனக்கு கொழுந்தனர். அப்ப முருகன் எனக்கு யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே? யாரு? பெரியப்பன். உடலாம் கூட்டிட்டு பாரு கூட மாமையா ஒருத்தர் நீ அந்த பையன் சித்தப்பாங்கிற, நீங்க சித்தப்பா மயம் இருக்கேன் ஒருத்தராது நீங்க கட்டிக்க போறேன் புருஷன்றீங்களா? சொல்லிக்கிறீங்க. தம்பி மலையர்னாலும் மச்சனை தயிர் வேணும். உங்க மச்சனையும் மலையரா இருக்க. நான் உங்களுக்கு சகோதரி தான் நான் கட்டிக்க போறேன், உங்களுக்கு மைத்துன வேணும். அதனால எல்லாரும் நாடகத்துக்கு போகாதீங்க. முருகனை நான் கட்டிக்கிட்டேன்னா எல்லாம் சௌகரியமா வாழலாம். நீங்க வெளியில போய் கட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாவம் வள்ளி தங்கச்சி, உங்க தங்கச்சி வள்ளி எங்க கட்டி கொடுத்துருக்கீங்க?
முருகனுக்கே கட்டி கொடுத்துருக்கோம். ஒண்ணு அங்க வாக்கப்பட்டு போயிருக்கு. பேர்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டு அவரோடு வாழணும் அப்படின்ற ஆசையோடு முருகன் மீது கொண்ட காதலை சொல்லிவிட்டு அந்த பிறகு குழந்தை அறிவாருக்குன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. ஆமா, அம்மாவும் அப்பாவும் எப்படியோ அப்படித்தானே பிள்ளைங்க இருக்கும். அதனாலதான் அப்பாவும் அழகு, அம்மாவும் அழகு, குழந்தை அதை காட்டுன்னு அழகு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அழகு. திருவாரூர் தேரழகு, மன்னார்குடி மதிலழகு, திருவிடைமருதூர் வீதியழகு, திருவண்ணாமலை தீபமழகு, வேதாரண்யம் விளக்கழகு, ஆணுக்கு தோழழகு, பெண்ணுக்கு கூந்தழகு, யானைக்கு திண்டமழகு, மயிலுக்கு தோகை அழகு, முருகனோ சகலமும் அழகு. உச்சி முதல் பாதம் வரை அழகுன்றதுனாலதான் அலங்காரம் பண்ணாங்க கந்த அலங்காரம் அப்படின்னு. அது அப்பேற்பட்ட அழகன்னா முருகன் தான். அழகுக்கு முருகன் ஏன் சொல்றாங்க? அவனுடைய தமிழும் அழகு, அவனும் அழகு. அதனாலதான் தமிழ் தெய்வமாக முருகன் இருக்கார். இருக்கிறதுலே அழகான சுவாமி யாருன்னா கந்த சுவாமி. இருக்கிற மொழிகளே அழகான மொழி எதுனா தமிழ் மொழி. அதனாலதான் தமிழுக்கு தெய்வமாக முருகப்பெருமான் இந்த உலகம் எங்கும் போற்றும் கடவுளாக இருக்கிறார். தமிழ் வேறு முருகன் வேறு இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான்றதுக்கு நிறைய சான்று உண்டு. இந்த உலகத்துல கொஞ்சம் தமிழ் பேசியவன் முருகப்பெருமான். அதற்கு திருப்புகளிலே ஒரு பாடலே உண்டு, சிவனை நிகர் புதியவரை முனிவனக மகிழ இரு செவி குடியில இனிய தமிழ் பகர்வோனேன்னு. இது செவி குடியறன்னா ஒரு செவியில சொன்னாலே போதுமே, ரெண்டு செவியில எதுக்கு சொல்லணும்? இதுக்கெல்லாம் காரணம் உண்டு. ஆக அப்பேற்பட்ட தமிழ் பேசும் கடவுள் முருகப்பெருமான் தமிழ் பேசும் தெய்வத்தை சீக்கிரமாக சேர்ந்தவரோடு வாழும் வழி எதுன்னு தேடணும். என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, தெய்வ திருமணம் வேறு, மனித திருமணம் வேறு. ஏற்கனவே அவர் தான் கட்டிக்கிட்டாரே, நாமளும் அந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு யோசிக்க கூடாது. என்ன ஆமா இல்லையா? இல்ல அதான் உண்மை. ஏன்னா வீட்டுல ஏற்கனவே இருக்கிற மனைவியை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சாமியார் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாரா, யாருக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு ஒரு கூட்டமே உட்கார்ந்து ஒன்னா சொல்றாரு. பாம்பு விரட்டுச்சுன்னா நேரா ஓடுங்க, யானை விரட்டுச்சுன்னா விளைஞ்சு விளைஞ்சு ஓடுங்க, சிங்கம் விரட்டுச்சுன்னா பின்ன மாதிரி நடிங்க, புலி விரட்டுச்சுன்னா மரத்து மேல ஏறுங்கன்னு ஒன்னா சொன்னாரு. இப்ப கூட்டத்துல ஒரு ஆள் கேட்டிருக்காரு, பொண்டாட்டி விரட்டுனா என்னங்க ஒன்று? கூட்டமே கை பாவம் எல்லாரும் இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் எந்திரிச்சு அவர் சொல்லியிருக்காரு சாமியாரு, ஏண்டா நானே என் பொண்டாட்டி விரட்டுதான் சாமியார் வாங்க மாதிரி, நீ ஏன் கிட்டதான் வந்து பொண்டாட்டி விரட்ட என்ன பண்ற எப்படி? ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனைவி என்பவள் வாழ்க்கையில கொண்டாடி சகலம் சம்சாரம் இல்லையா? ஒரு பெண் இல்லாத வீடு விடாவே இருக்காது. இல்லாத கத்திற்கு இல்லாதது ஒன்றும் இல்லை. இல்லாத இல்லாதையாமாயும் இல்லாத வெளிகிழந்த மாற்றம் மகிழ் குடிகிழந்த கூறாயிருமா. ஒரு பெண்ணு இல்லாத ஒரு பெண் இருந்த வீடு வீடா இருக்கும், பெண் இல்லாத வீடு குடி வாழ்ற தொகை எப்படி கிடக்கும் அந்த மாதிரி இருக்கும். 2 நாள் பொம்பளையாளி வீடு ஊருக்கு போயிருந்தா வீடு வீடா வருது பாத்துங்க. ஆக பெண்கள் எல்லாம் பெண்கள் இல்ல, பெண்ணுக்குரிய குணங்கள் உடையவர்களே பெண்கள். நான் சொல்றது பெண்களை பத்தி. நீங்க எத்த மாதிரியா சில பெண்கள் இருக்காரு. பெண்ணுக்கு இலக்கணம் அடக்கம், ஆணுக்கு இலக்கணம் வீரம். நல்ல ஒரு குருவுக்கு இலக்கணம் என்னன்னா தன் கற்ற கல்வியை முழுமையாக தன்னுடைய மாணவனுக்கு போதிப்பது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இலக்கணம் ஒன்று உண்டு. அந்த வகையிலே தமிழுக்கு இந்த இலக்கணம் உண்டு. ஆக அந்த தமிழ் எப்பேற்பட்டது, எப்பேற்பட்ட இலக்கணங்களை கொண்டது, எவ்வளவு நீண்ட இலக்கணம். இது இருக்கிற மொழிகளே அதிக நீண்ட இலக்கணத்தை கொண்ட மொழினா தமிழ் தான். நிறைய எழுத்துக்களை கொண்ட மொழினா தமிழ் தான். எப்படி பேசினாலும் பொருள் வந்து சேர்றது தமிழ் தான். உதாரணம் சொல்லுவா, ராமன் ராவணனை கொன்றார் அப்படின்னு ஒரு சொற்றொடர். இந்த தொடரை நீங்க எப்படி மாத்தி சொன்னாலும் பொருள் ஒண்ணுதான். ராமன் ராவணனை கொன்றார், ராவணனை ராமன் கொன்றார், கொன்றார் ராவணனை ராமன், கொன்றார் ராமன் ராவணனை. நீங்க எப்படி மாத்தி சொன்னாலும் பொருள் ஒன்றாக வந்து சேரக்கூடிய மொழி எதுனா தமிழ் தான். நீங்க வேற எந்த மொழியிலே இப்படி சொல்ல முடியாது. நீங்க ஆங்கிலத்துல சொல்லி பாருங்க, தவறாக ஆயிரும். ஆக அப்பேற்பட்ட மொழி மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தமிழ் மட்டும்தான் எந்த மொழியையும் தாழ்வாக சொல்லாது. தமிழர்கள் மட்டும்தான் மற்ற யாரையும் தாழ்வா பேச மாட்டாங்க. அதுதான் உண்மை. நாம சிறந்தவங்கன்னா நம்ம சிறந்தவங்க பதிவு பண்றத நம்ம கடமையை தவிர ஒருவரை தாழ்த்தி நான் உயர்ந்தவங்க சொல்லக்கூடாது. ஒண்ணும் இல்ல, அண்ணன் நல்லா பெட்டி வாசிப்பார், ஜெயரமேசன் நல்லா பெட்டி வாசிப்பார் அப்படின்னு சொன்னா அது உயர்வு. இன்னொருத்தர் சொல்லி அவர் நல்லா வாசிக்க மாட்டார், இவர் நல்லா வாசிப்பாருன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அப்படி சொல்வது தவறு. ஏன்னா ஒரு கருத்து இருக்கு, இதை யாரு எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இதை இப்படிதான் பாக்குறேன். எதை அப்படின்னா முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். தமிழ் தாய் வாழ்த்து எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட ஒரு அழகான ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ் வாழ்த்து. கொஞ்சம் அமைதியாக தயவு பண்ணி முக்கியமான சொல்லிருக்கீங்க. உங்கள்கிட்ட கேமரா ஓடுறாரு அமைதியாக. தமிழ் தாய் வாழ்த்து இதுல எல்லாருக்குமே தெரியும். இது மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்டு MS விஸ்வநாதன் ஐயா அவருக்கு இசையமைச்சாங்க. இன்னைக்கும் பள்ளிகள் தோறும் பள்ளிக்கூடங்களையும் சரி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் தமிழ் தாய்க்கு வந்து வணக்கம் சொல்வதற்காக வணங்குவதன் மூலமாக இந்த பாடல் வந்து ஒழிக்கிது. நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
நீராடும் கடல் உடுத்த நிலமடந்தே கிழிநொழுகும் அப்படின்னு துவங்கும் இந்த பாட்டு இல்லையா? இந்த பாட்டு வந்து முழுமையாக நம்ம பாடுறோமான கிடையாது. இந்த பாட்டினுடைய பிற்பகுதி இன்னைக்கு நமக்கு இல்லை, நமக்கு யாருக்குமே தெரியாது. இந்த பாடலுடைய பகுதிகள் மறைக்கப்பட்டுருச்சு. மறைக்கப்பட்டதனுடைய உட்கருத்து என்னன்னாலும் இருக்கலாம். அது வந்து அன்றைய இருந்த ஒரு அன்றைய இருந்த அரசாங்கம் வந்து காரணமாக இருக்கலாம், அல்ல தம்பிக்கு எதுனாலும் இருக்கலாம். ஆனா கருத்து என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். முதல்ல அந்த பாடல் வரிகள் என்னன்னு சொல்லிடுறேன், சரியா? பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கணுமோ, எல்லையது பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலித்தெலுங்கும் கவி மலையாளமும் புழுவும் உன் உதிரத்தை உதித்து ஒன்றுவளவாகினும் ஆரியம் போல் உலக வழக்கலில் நொழிந்து சிதையாகும் சீரிழமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்றதான் பின்னாடி இருக்கிற பகுதி. பாடல கேட்டுங்க, என்ன அர்த்தம்? பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கணுமோ. என்ன பொருள், என்ன அர்த்தம்? பல்லுயிரும், இந்த உலகம் எப்படி இருக்கான்? பல்லுயிரும் பல உலகம், நிறைய உயிர்கள் பிறக்குது, இறந்து போகுது, திரும்ப அந்த உலகம் பிரளயத்தால அழியுது, மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுது, படைக்கப்படுது. இப்படியே இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கே. அதான் பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கணுமோ, எல்லையது பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல். இந்த உலகம் எவ்வளவு அழிஞ்சாலும் பரம்பொருள் அப்படின்ற இறைவன் எப்பொழுதும் அப்படியே தான் இருக்காது. அந்த இறைவன் போல் இருக்கக்கூடிய தமிழே எங்க எப்படி வாழ்கிறாரு பாருங்க. இந்த உலகமே சுழன்று சுழன்று இறக்குறோம், பிறக்கிறோம், நிறைய மாற்றங்கள் உருவாகுது. திடீர்னு எவ்வளவோ வந்து இயற்கை சீற்றங்களால உலகம் அழியுது. ஆனால் இந்த உலகத்தின் நிலையானது இறை சக்தி என்ற பரம்பொருள். அந்த பரம்பொருள் எப்படி நிலைத்து நிற்கிறதோ அதோடு இந்த உலகம் எங்கும் நிலைத்து நிற்கும் என் தமிழ் மொழியேன்னு பாடுறாரு. இதெல்லாம் அழகா இருக்குல்ல? அடுத்து என்ன பாடுறாரு? கன்னடமும் கலித்தெலுங்கும் கவி மலையாளமும் புழுவும். இந்த மொழிகள் எல்லாம் உன் உதிரத்தை உதித்து ஒன்றுவிடவாகினும் உன் ரத்தத்திலிருந்து பிறந்ததுதான் இந்த மொழிகள் எல்லாம். என்ன அர்த்தம்? இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நீதான், இதெல்லாம் உன்னுடைய பிள்ளைகள்னு சொல்றாரு. இதுவரைக்கும் சரியில்லை. அடுத்தது என்ன தெரியுமா? ஆரியம் போல் உலக வழக்கலில் ஒழிந்து சிதையாகும். ஆரியம்னா இந்த மொழி சமஸ்கிருதம். இன்னைக்கு சமஸ்கிருதம் வந்து உலக வழக்கத்துல கிடையாது, பேச்சு அதுல எழுத்துல கிடையவே கிடையாது, மந்திரத்துல மட்டும்தான் இருக்கு. கும்பாபிஷேக மந்திரங்கள்ல மட்டும்தான் ஒழிக்கப்படுது. அந்த ஆரியம் போல உலக வழக்கலில் ஒழிந்து சிதையாத தமிழேன்னு எழுதிட்டார். இதை ஏன் எடுத்தாங்க தெரியுமா? நமது மொழியை, நமது சமயத்தை உயர்வாக சொல்லக்கூடிய அந்த கடமையும் அந்த பொறுப்பும் அந்த உரிமையும் மட்டும்தான் நமக்கு இருக்கு. இன்னொரு மொழியை தாழ்வாக சொல்லி நமது மொழியை உயர்வாக சொல்வது தமிழனுக்கு அழகல்லன்றதுனாலதான் ஆரியத்தை தாழ்வாக சொன்ன அந்த வரிகள் மட்டும் நீக்கப்பட்டு முதல் பகுதி மட்டும் நமக்கு கிடைச்சது. இதுதான் உண்மை. அதுல இருந்து என்ன தெரியுது? இதை யாரு என்ன கண்ணோட்டத்தில்தான் பார்த்து போட்டோம். இதை படிக்கும் பொழுது என்னுடைய எண்ணம் இதுதான். இதை படிக்கும் பொழுது இன்னொரு வைக்காததுக்கு காரணம் அன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், எப்படினாலும் இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், நமது இந்து சமயமாக இருக்கட்டும், யாருமே தாழ்வாக சொல்லாம நாம் உயர்ந்தவர்கள் என்பதை தீர்வு செய்வது மட்டும்தான் நம்மளுடைய பணி. அதனால அப்பேற்பட்ட மொழி தமிழ் பரம்பொருளுக்கு சமமாக விளங்கக்கூடியது. அதனாலதான் பரம்பொருளான முருகனே தமிழுக்கு கடவுளாக இருக்கிறார். ஆக வேற தமிழை இன்னைக்கு இல்ல வாழ்க்கை முழுக்க வாழ்த்தணும் போற்றணும், நமக்கு சோறு போடுறதே இசை தமிழ் தான் இல்லையானே. அதனால ஆக கடவுள் நமக்கு அதுதான். இசை தமிழ் உடனே நாடக கலைஞர்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. இசையும் தமிழும் சேர்ந்துதான் நம்ம எல்லாம் வாழ வைக்குது. அதனால இந்த பிறவியே ரொம்ப பெரியது. அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அறிவு தானே உண்மை. அதனிலும் அரிது பூன் குருடு செவடு பேரு நீக்கி பிறத்தல் அறிவு. கடவுள் நம்மளெல்லாம் மனித ஜென்மமா படைச்சதே புண்ணியம். 7 பிறப்புல ஒரு பிறப்பு தான் மனித பிறப்பு. ஒருவேளை ஒரு நாயா நரியா நட்டியா படிச்சிருந்தா நம்மளால எப்படி இருந்துக்கணும் நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. அதிலும் மனிதர்களாக மட்டும் பிறப்பெடுக்க வைக்காமல் கலைஞர்களாக பிறப்பெடுக்க வச்சு நாடக கலைஞர்களாக பிறந்து தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை நேர்ல சந்திச்சு நிறைய 12 மணி ஆச்சுன்னா தினமும் முருகான் முருகிற அந்த நிலை இருக்குல்ல, இந்த நிலைக்கே வாழ்க்கை முழுக்க அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பிறவி மட்டும் இல்ல, பிறவி வேணாம், பிறவி எடுத்தாலும் கலைஞர்களாக பிறக்கணும். அந்த வகையில என்னுடைய நாடக தந்தை இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியையும் வணக்கங்களையும் பணிவையும் யாருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, நாடக தந்தை சீர் வளர்ச்சி தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் ஐயா அவங்களுடைய பொற்பாதங்களை தான் நம்மள வணங்கணும், துதிக்கணும். அவங்க என்னன்னா நாடகக்கலை கிடையாது, சாதாரணமாக அந்த கதைகளை எடுத்து நாடகம் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர். அவரை என்னால் நம்ம மறக்காம வணங்கிட்டே இருக்கணும். போகணும், காவல் போகணும், காவல் சிறப்பாக பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் காவல் பணி நல்லபடியா நடக்கணும். தனியா நிறைய பேசுறதை விட வாயை திறந்தா மூடவே மாட்டார். அப்படி ஒருத்தர் வந்துருங்க, நாம என்ன பண்ணுவோம் இல்ல வாயை திறந்தா மூட மாட்டாருன்னா என்ன பேசுறோம் இருக்குல்ல, தேவையில்லாத பேச்சிருக்காது. இந்த பேச்செல்லாம் மக்களுக்கு நிச்சயமாக நல்ல கருத்தை பேசக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு துணிராஜ நடிகர் அன்புனா துணிராஜ் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தந்திருக்காங்க. அதனால அவரை சந்திச்சு அவரோடு கலந்து உரையாடி
மத்த ஆளு வந்து அவராக பேசுவார், பேச விடாம. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், அவரும் பேச விடாம பாத்துக்கணும். அதனால அந்த வகையில தமிழ 2 பேரும் உரையாடும் பொழுது நல்லா இருக்கும். ஒரு நல்ல தெரிஞ்சவங்க 2 பேரும் உரையாடா நல்லா இருக்கும். உங்களுக்கு நாட்டியும் தமிழை நிறுவனத்தினால ஏதோ அளவு கற்றுள்ள இருந்த காரணத்தினால சீக்கிரமாக சந்திக்க வேண்டும். அதை ஒரு முறை எப்படி காதலிக்கிறது அப்படின்னு பார்த்தா பழைய பாட்டு பாரு. புது பெண்ணின் மனதை தொட்டு போனவரி என்னத்தை சொல்லிவிட்டு போது, புது பெண்ணின் மனதை தொட்டு போனவரி என்னத்தை சொல்லிவிட்டு போது, நீல மனத்தை தூண்டிவிட்டு போனவரி அந்த மன்னத்தை சொல்லிவிட்டு போது, அந்த மன்னத்தை சொல்லிவிட்டு போது, புது பெண்ணின் மனதை தொட்டு போனவரி என்னத்தை சொல்லிவிட்டு போது, நீல மனத்தை தூண்டிவிட்டு போனவரி இந்த மன்னத்தை சொல்லிவிட்டு போது, அந்த மன்னத்தை சொல்லிவிட்டு போது. Thank you.